வணக்கம், நான் உங்கள் ராபின். வெல்கம் டு அவர் சேனல் ராபின் ஸ்டாக். Yeah. டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓஓபிபி அப்படின்னு ஒரு ஸ்கேமு. ஆக்சுவலாக அது என்னென்னா, ஒரு ஃபேஸ்புக்கிலேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வரும். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணும்போது அவங்க உங்ககிட்ட சேட் பண்ணுவாங்க. ஸோ சேட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே, என்கிட்ட ஒரு ஆன்லைன் ப்ராஜெக்ட் இருக்குது, நீங்கள் வந்து எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பு மொபைல் இருந்தாலே போதும், இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆவாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொன்னோன்னே சரி ஓகே, இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் எதுவும் இல்லை, சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இது வந்து இந்த ஸ்கேம் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்து இந்த ஸ்கேமில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காரு. ஸோ அவர் சொல்லி தான் இந்த ஸ்கேமை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சு. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு இப்படி ஒரு ஸ்கேம் இருக்குன்னே தெரியாது. ஆக்சுவலாக நல்ல ஒரு பொண்ணுங்க ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுருப்பானுங்க. மேக்ஸிமம் யார் நம்ம பசங்க நம்ம வடக்கு நண்பர்களாக தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பட் கால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து வர்ற மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் தான் பேசுவானுங்க, எல்லாமே பண்ணுவானுங்க. அது ஆக்சுவலாக என்ன பண்ணுறானுங்கன்னா, சரி ஓகே ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் வருது, நீங்களும் வந்து ஓகே ஆன்லைன் ப்ராஜெக்டா, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா, சரி ஓகே அப்போ நான் வந்து ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிட்டீங்கன்னா உங்களை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுவானுங்க. வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணோன்னா என்ன சொல்லுவானுங்கன்னா, இந்த மாதிரி ஓஓபிபி அப்படின்ட்டு ஒரு வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ண சொல்லுவானுங்க. லாகின் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு ஐடி எல்லாமே க்ரியேட் பண்ணிடுவானுங்க. ஸோ அப்படி ஐடி க்ரியேட் பண்ணும்போது அவனுங்க வந்து ஒரு இன்விடேஷன் கோடு கொடுப்பானுங்க. அந்த இன்விடேஷன் கோடு இருந்தால் தான் உங்களால் லாகினே பண்ண முடியும். சரி ஓகே, அந்த இன்விடேஷன் கோடு இல்லாமல் நம்மளாம் அந்த பேஜில் வந்து லாகின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளால் லாகின் பண்ண முடியாது. அவங்க கொடுக்குற இன்விடேஷன் கோடு இருந்தால் தான் லாகின் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பினான்ஸ் கூகாயின்லாம் இருக்குல்ல, இந்த யூஎஸ்டியை வந்து ஐஎன்ஆரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களை டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ண உடனே என்ன பண்ணுவானுங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஓஓபிபியில் வந்து அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து அவனுங்களோட இன்விடேஷன் கோடில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு $20 உங்களுக்கு போட்டு விடுவாங்க. அந்த $20 வந்து எப்படி வந்து கூகாயினுக்கு வித்ட்ரால் பண்ணுறது அப்படின்ட்டு சொல்லி தருவானுங்க. அப்படி வித்ட்ரால் பண்ணி அதை உங்களை ட்ரேட் பண்ண சொல்லுவானுங்க. அப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்கள் கேஒய்சி எல்லாம் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கும்போது உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த $20 வந்து கிரெடிட் ஆகிடும். ஓகே, ஏன்னா ப்ரோ கரெக்டாக தான் ப்ரோ காசு போட்டு விட்றானுங்க, நம்ம கூகாயின்ஸ்க்கு வந்துடுது, நம்ம வந்து இதில் ட்ரேட் பண்ணி நம்ம அமௌண்ட் எடுத்துக்கிறோம் ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஓகே, இதில் அவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, இந்த $20 நீங்கள் உங்களுக்கு நான் போட்டு விட்டேன், இனிமேல் என்னோடய ப்ராஜெக்டை வந்து நான் ஒரு லாகின் ஐடி தர்றேன், அந்த லாகின் ஐடியில் எனக்காண்டி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அதாவது இந்த ஒர்க்கிங் எப்படின்னா, ஒரு பெட்டிங் சைட், ஒரு பெட் பண்ணுற மாதிரி ஒரு சைட்டுங்க. இதில் வந்து அவனுங்களுக்காண்டி பெட் பண்ண சொல்லுவானுங்க. அவனுங்க $1000 போட்டு ஒரு பெட் பண்ணுவானுங்க. அதாவது நம்ம ஹெட் ஆர் டெயில்ஸ் ஆடுறோம்ல, அந்த மாதிரி ஒரு கேமு. அதில் வந்து பாதியாக பிரித்து போடுவானுங்க. அப்படி பிரித்து போடும்போது ஏதாவது ஒன்று வின் ஆகும். அதில் வந்து அவனுக்கு $1 $2 ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த மாதிரி இப்போ $1000 ஒரு $1000 போட்டு அவன் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெட் கட் பண்ணுறான்னா ஒரு $2 அவனுக்கு ப்ராஃபிட் வரும்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி உங்களை வந்து 100 பெட்டு 150 பெட்டு ஒரு நாளைக்கு பண்ண சொல்லுவான். அப்போ 150 பெட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அவனுக்கு வந்து $1000 போட்டு அவன் ப்ளே பண்ணுறான்னா அவனுக்கு வந்து ஒரு $150 ப்ராஃபிட் வரும். ஸோ இந்த $150 உங்களை 2 days ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவான். அதாவது $1000 கொடுத்து உங்களை வந்து ஒரு 2 days ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவான். எதுவும் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு வேண்டி உங்களை வந்து ஒரு 2 days வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவான். ஸோ நீங்கள் ஒரு 150 டைம் எந்த மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு நான் $5000 அந்த அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவான். $5000 வந்து நீங்கள், அதாவது அவனோட அக்கௌண்ட்டில், அது வந்து நம்ம வித்ட்ரால் பண்ண முடியாது, அது அவனால் தான் வித்ட்ரால் பண்ண முடியும். சரி ஓகே, $5000 அவன் நம்மளுக்கு போடுறான், சரி இதை வச்சு நம்ம ப்ளே பண்ணலான்னா அவன் என்ன சொல்கிறான்னா, நீ ஒவ்வொரு பெட்டுக்கும் வந்து உனக்கு $1 தர்றேன் அப்படின்ட்டுருவான். அப்போ நீங்கள் $5000 வச்சு ஒரு 100 பெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 6000 மாறிடும். அப்புறம் 6000 வச்சே பெட் கட்ட சொல்லுவான். அதுக்கு ஒரு ஃபார்முலா அவனும் சொல்லி கொடுத்துருவான். இதை வச்சு நீங்கள் பெட் பண்ணி போயிட்டே இருக்கும்போது 10,000 12,000 அது பாட்டு போயிட்டுருக்கும். பட் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, நீங்கள் என்ன தான் ஒரு நல்ல ஒரு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை பெட்டிங் பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? அப்படி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு கேமை வந்து மாற்றி போட்டுருவீங்க. எப்படி ஒரு 10 days ஒன்ஸ் தான் உங்களுக்கு வந்து சேலரி அப்படின்னு நான் சொல்லிடுவோம். அப்போ 10 days ஒன்ஸ் சேலரின போது இப்போ 10 daysக்கு வந்து நீங்கள் வந்து டெய்லி 150 பெட் கட் பண்ணுறீங்க. அப்படி 150 பெட் நீங்கள் கட் பண்ணும்போது எப்படியும் ஏதாவது ஒரு பெட்டில் வந்து நீங்கள் வந்து
மாற்றி ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து மாற்றி போட்டுருவீங்க. ஏன்னா ஃபுல் டெசிமல் நம்பரில் ஒரு 6 நம்பர் ஒரு ஒரு நிமிஷத்தில் நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துடும். அப்படி அந்த சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறான்னா, அந்த 10 days உங்களை ஒர்க்கே பண்ண விட மாட்டாங்க ஆக்சுவலாக. அப்படி நீங்கள் 10 days கரெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவன் அமௌண்ட் உங்களுக்கு 1000 திரும்பி ஒரு 1000 பெட் கட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 1000 பெட்லாம் கொடுக்க மாட்டான். அவன் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவான்னா, நீ ஓன் மணியை போட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். சரி ஓகே, நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். அவர் ஒரு 7 நாள் 8 நாள் கரெக்டாக பெட் கட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது ஒரு 8வது நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறாரு. ஒரு பிக் ஸ்மால்லாம் மாற்றி போட்டுறாரு. மாற்றி போட்டோன்னே டோட்டல் அமௌண்ட்டு காஸ்ட்டு வந்து போயிடுச்சு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே அமௌண்ட் என்னோட தானே போனால் போயிட்டு போகுது, இது மாதிரி நான் 200 பேரை வச்சு வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு வந்து இது மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க, ஸோ நீ வந்து இது ஒர்க் பண்ணிக்கிறாத, உன்னை வந்து நான் வேலையிலேருந்து ஃபயர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இது வந்து எப்படி தோணுதுன்னா, ஸோ ஒருவேளை இது ஒரு உண்மையிலே தான் அவன் வந்து பெட் கட்டி நல்லா ஜெயிச்சிட்ருக்கான், நம்மளுக்கு ஒரு பெட்டுக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக காசு கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு நம்ம மைண்ட் தாட்டை வந்து அவன் கொண்டு வரான். கொண்டு வந்தோடனே சரி இவன் வேலை இல்லைன்னு சொன்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம், சரி நீ என்னடா வேலை இல்லைன்னு சொல்கிற, எனக்கு தான் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுல, எப்படி பெட் கட்டுறது தெரிஞ்சிச்சுலடா அப்படின்னு நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்ப்பீங்க. சரி ஓகேங்களா, அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் அமௌண்ட்டு காலி. எப்படின்னா அவன் வச்சுருக்க அந்த ஓஓபிபியோட அப்ளிகேஷன் வந்து ஒரு வெரிஃபைடு அக்கௌண்ட்டே கிடையாது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கனாலும் அதுக்கு வந்து வெரிஃபைடு கிடையாது. எனி ஸ்கேம் த்ரெட் மீன்ஸ் ப்ளே ஸ்டோர் வில் நாட் உங்களுக்கு வந்து எதுவும் எக்ஸ்பென்ஸும் தராது அப்படின்ற மாதிரி ப்ளே ஸ்டோர்லேயே அப்படி தான் வரும். அப்படி ஒரு வேளை நீங்கள் அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ரம்மி சர்க்கிள்லாம் இருக்குது. ரம்மி சர்க்கிள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கூட நீங்கள் ஒரு டெபாசிட் பண்ணலாம், வித்ட்ரால் பண்ணலாம், அதுக்கு ஒரு ஷியூரிட்டி இருக்குது. பட் இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கூகாயினில் போய் ஐஎன்ஆரை யூஎஸ்டியை மாற்றி யூஎஸ்டியை வந்து அதாவது குறைஞ்சது 100 USD தான் அதில் வந்து நம்ம பெட்டே பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு கூகாயின் ஃபினான்ஸ் மாதிரி வெஸ்டர்ன் மணி ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி ஒரு சைட்டில் போயிட்டு நீங்கள் யூஎஸ்டியை ஐஎன்ஆரை மாற்றி அதுலேருந்து அதுக்கு நீங்கள் மாற்றி அதில் நீங்கள் பெட் கட்டணும். ஸோ அப்படி நீங்கள் பெட் கட் பண்ணாலும் எனக்கு தான் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுல ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இதில் வந்து என்ன ஒரு ஃப்ராட் அவன் பண்ணுறான்னா, அந்த அப்ளிகேஷனே அவனோட தான், அதாவது அந்த கேமே அவனோட தான். அவன் வந்து அவன் $5,000 நீங்கள் தோத்துட்டீங்கன்னு சொல்லுறீங்கல்ல, ஒரு பெட்டுக்கு தப்பாக கட் பண்ணி தோத்துடுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த தோத்த காசு அவனோட அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். ஏன்னா அந்த அப்ளிகேஷனு அந்த சாஃப்ட்வேரே அவனோடது தான். ஓகேங்களா, இது மாதிரி ஒரு 10 பொண்ணுங்க இருக்காங்க ஃபேஸ்புக்கில், அதாவது 10 பொண்ணுங்க ப்ரொஃபைலு இருக்குது. அந்த பொண்ணுங்க ப்ரொஃபைல்லேருந்து தான் உங்களுக்கு கால் பண்ணுவானுங்க. கால் பண்ண மாட்டானுங்க, டெக்ஸ்ட்லேயே தான் பேசுவானுங்க. அப்படி டெக்ஸ்ட் பண்ணி பேசும்போது உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணிடுவானுங்க. சரி ஒரு நாளைக்கு 100 பெட்டு தான்டா கட் பண்ணிடலாம்டா அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்களுக்கு தோணும். அப்படி சரி 10 நாள் உட்காந்து நீங்கள் போட்டிங்கன்னா காசு தர மாட்டானுங்க. அப்படி 10 நாள் எப்படி நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க, அதான் மேட்ரு. அப்படி மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீ உன்னோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 5 days எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வா நான் உனக்கு வேலை தர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் 5 days தானே அப்படின்ட்டு உங்கள் காசை போட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அடுத்து உங்களால் அதை வந்து வித்ட்ரால் பண்ண முடியாது. அதை நீங்கள் சைபர் கிரைம்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த காசை வந்து ரீஃபண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சைட்டு எந்த நாட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது, எந்த கான்டினென்ட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி அது ஒரு சைட்டு, அந்த சைட்டுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கிடையாது, அந்த சைட்டுக்குன்னு ஒரு எதுவுமே கிடையாது, ஒரு கஸ்டமர் கான்டாக்ட் கூட கிடையாது. அந்த சைட்டில் நீங்கள் எப்படி நம்பி பெட் கட் முடியும்? ஸோ இதுதான் இந்த ஸ்கேம் வந்து நான் வந்து சொன்னது. ஆக்சுவலாக இவனுக்கு என்னென்னா, உங்களுக்கு வேலை தர்ற மாதிரி வேலை, சரி இது வந்து ஒரு வெரிஃபைடே ஆப்பே கிடையாது. உங்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி வேலை கொடுத்து உங்களுக்கு இப்படிலாம் பெட் கட் பண்ணால் இதில் வந்து உங்கள் ஆசையை தூண்டுறானுங்க. ஸோ $1000 போட்டு அப்போ டெய்லி 100 பெட் பண்ணோன்னா அப்போ டெய்லி $100 வந்தது, டெய்லி 10,000 சம்பாதிக்கலாம் மேடம் அசால்ட்டா அப்படின்னு உங்கள் மைண்டை வந்து மேனிப்புலேட் பண்ணிடுவான். அப்போ ஒரு டயத்தில் உனக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது அப்போ உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தோணும், சரி ஓகே நீ என்னடா எனக்கே வேலைன்னு சொல்கிறேன், நானே டேரெக்டாக அந்த சைட்டில் போய் பெட் கட்டி நானே சம்பாரிச்சுக்கிறேன்டா அப்படின்ட்டு நீங்கள் போய் பெட் கட்டுவீங்கல்ல, அதை தான் அவன் எதிர்பார்க்குறான். ஸோ அவன் அதை எதிர்பார்க்கும்போது அதில் என்ன ஒரு கான்ஃபிகரேஷன்னா, அதோட அப்ளிகேஷனே அவனோட தான், அதனோட லாகின் சிஸ்டமும் அவனோட தான், அந்த ஆப்பே அவனோட தான், அந்த கம்பெனியே அவனோட தான். அவன் உங்களை வித்ட்ரால் பண்ண விட மாட்டான், அவன் வந்து உங்கள் அமௌண்ட் எடுக்க மாட்டான். நீங்கள் $1000 போட்டிங்கன்னா அது காசு போச்சு. அடுத்து நீங்கள் போய் எந்த சைபர் கிரைம்லாம் கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி இது ஆக்சுவலாக வந்து லண்டன்காரங்களாம் பண்ண மாட்டானுங்க, நம்ம வடக்கு நண்பர்களாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கால் பண்ணானுங்க. சரி ஓகே என்னதான்டா சொல்கிறானுங்க அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த மாதிரி டெய்லி பெட் பண்ணால் டெய்லி ஒரு பெட்டுக்கு $1 அப்படின்னா. சரி நானும் ஒரு 2 days பண்ணேன். 2 days பண்ணோடனே நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். சரி என்னடா மிஸ்டேக் ஆகி போச்சுடா, காசு $5000 போச்சு ப்ரோ அப்படின்னா,
$5000 ஏன் காசு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தான். சரி பேசிட்ட போடா அப்படின்ட்டு இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு. சரி இன்னொரு சான்ஸ் கொடுறா நான் பண்ணுறேன்டா அப்படின்னு. நீ உன் காசை இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்ட்டு டேரெக்டாக 2 நாளில் வந்துட்டான். இல்லைனா நம்ம ரொம்ப நாள் 10 நாள் நம்ம டைம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். சரி ஓகே 2 நாளில் வந்துட்டு நான் எப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியும்? நான் 2 நாள் ஒர்க் பண்ணிட்டுல, நீ ஒரு $1000 $1000 எனக்கு வேணாம், ஒரு $100 மட்டும் கொடுறா, நான் அப்படியே அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன்டான்னேன். ஒரு $100 கூட ஒன்றும் இல்லை அப்படின்னு. நீங்களாம் வந்து எப்படி $10,000 வரணும் அவனை வச்சு நம்பி எப்படி நான் பெட் கட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து தூண்டி வந்தால் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனில் போய் ஒரு வேளை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து உங்களால் வித்ட்ரால் பண்ண முடியாது. அந்த அப்ளிகேஷனே அவன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். அதாவது நீங்கள் வித்ட்ரால் பண்ண முடியாதுன்றதை விட அந்த அப்ளிகேஷனே இருக்காது. அடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட் அப்படி ஒரு அப்ளிகேஷனே உங்கள் கூகுள் சர்ச்லேயே காட்டாது. அப்படி ஒரு அப்ளிகேஷன் இந்த ஓஓபிபி அப்படின்றது. இந்த ஸ்கேமை பற்றி நம்ம பார்த்தோம். இது வந்து இந்த ஸ்கேமை வந்து நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். சரி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஃபேஸ்புக்கில் வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. சரி அவன் அது மூலிமா 10 days பண்ணி அவனுக்கு காசு வரல. சரி உனக்கு என்ன தாண்டா பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி அவனுங்கிட்ட நானே ஃபேஸ்புக்கில் சாட் பண்ணி பார்த்தேன். வாட்ஸ்அப் வந்தானுங்க. வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி சொன்னானுங்க. சரி ஓகே ஒரு வேலை தர்றானுங்களா நம்ம பார்ப்போம், 10 நாள் பெட் கட்டி பண்ணி தாண்டா பார்த்துடலாண்டா அப்படின்ட்டு பார்த்தோம். 2 நாளில் மிஸ்டேக் பண்ணி விட்டோம். சரி ஓகே சரி 2 நாளில் மிஸ்டேக் பண்ணியாச்சு, சரி அதாவது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றான். சரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக காசு வராது. ஓஓபிபின்றது ஒரு ஸ்கேமு. இது வந்து புதுசாக இப்போ தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கு, இந்தியாவுக்குள்ளே வந்துட்டுருக்கு. இவனுக்கு வந்து இப்போ தான் ஆரம்பித்து இப்போ தான் லைட்டாக தூக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே $20 எல்லாத்தையும் அப்படியே போட்டு விடுறது. என்ன பண்ணுறது, அப்படியே பிளாக் மணியை ஒயிட் மணியை மாட்டுறது. மேபி சம்டைம்ஸ் வந்து உண்மையாக கூட இருக்கலாம். 10 days ஒன்ஸ் உங்களுக்கு காசு போட்டு விட்றவங்க கூட இருக்கலாம். ஏன்னா பிளாக் மணியை ஒயிட் மணியாக மாற்றுறானா போட்டு விடலாம். பட் ஆனால் அது வந்து ஒரு நம்பகத்தன்மையானது கிடையாது. ஏன்னா நீங்கள் நம்பி பண்ண முடியாது. நீங்கள் எப்படி ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா உங்களை காசு தரலன்னா என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? அவன் காசு தர மாட்டான், அதான் உண்மை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த ஓஓபிபி ஸ்கேம் இதை பற்றி பார்த்தோம். அவ்வளோதான் இந்த ஸ்கேம். நான் 2 நாளில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இது ஒரு ஸ்கேம்னு கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து ஒரு வெரிஃபைடு கிடையாது. இது வந்து இதை நம்பி நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் மட்டும் தயவு செய்து பண்ணிடாதீங்க, அதான் உண்மை. ஓகே நாளைக்கு நல்ல ஒரு டாப்பிக்கில் நல்ல ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ராபின். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ரோ.
Yeah.